ஒரு குருவிடம் 4 சீடர்கள் கல்வி கற்று வந்தார்கள். நால்வரும் அடிமுட்டாள். அன்று சமையலுக்கு உப்பில்லாத காரணத்தினால் ஒரு மாணவனை அழைத்து சுத்தமான உப்பு வாங்கி வா என்று குரு அனுப்பினார். அந்த சீடனும் கடைக்கு சென்று சுத்தமான உப்பு தாருங்கள் என்றார். கடைக்காரர் உப்பில் சுத்தம் அசுத்தம் என்று எதுவும் இல்லை, எல்லாம் ஒரே உப்புத்தான் என்றார். நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள், எங்கள் குரு சொன்னார் சுத்தமான உப்பு வாங்கி வா என்று. அந்த முட்டாளுக்கு புரிய வைக்க முடியாது என்பதை உணர்ந்த கடைக்காரர் கைகளிலே கழுவி சுத்தம் பண்ணி சமைப்பது போல் உப்பையும் கழுவி சமையலுக்கு பயன்படுத்துங்கள் என்றார். சீடனும் இது நல்ல யோசனை தான் என்று உப்பை வாங்கி கொண்டு வந்தான். அவன் ஆசிரமத்துக்கு வரும் வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றிலே உப்பை கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று தண்ணீரில் நினைத்தான். உப்பை கழுவிய உப்பு மூட்டையை தோள் மீது போட்டுக்கொண்டு நடந்தான். உப்பு கரைந்து போயிற்று. குரு உப்பு எங்கே என்று கேட்டார். இதோ என்றான். உப்பு பையில் இல்லை. குரு மீண்டும் உப்பு எங்கே என்றார். சீடன் நடந்ததை கூறினார். நீ செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் உப்பு எங்கே போய்விட்டது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் குரு.